ஹலோ, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வேறு பாக்ஸ், அட்வான்ஸ் டர்போ பிளாஷியர்னு சொல்லிட்டு பாக்ஸ். இதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க. இது ஏடிஎஃப்ன்றது டர்போ பிளாஷியர்னு சொல்லிட்டு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DCD4, அதாவது பேசிக் மொபைல் DCD4ல் என்ன DCD4 டைப்பில் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது. இப்போ நம்ம பண்ண போகிறது DCD4ல் 1208 நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இது DCD4 செலக்ட் பண்ணிங்க, மாடல் நம்பர் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூசர் ஐடியும் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே யூசர் ஐடி டிக் பண்ணிங்க. ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தால் யூசர் ஐடி ஃப்ளாஷ் ஃபைல் இங்கே வந்துடும். அப்படி இல்லாத கண்டிஷனில் எம்சி ஃபைல்ஸ் எம்சின்றது கிளிக் பண்ணுங்கள். எம்சி கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து பிளாங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து எம்சி ஃபைல்ன்றது வந்து பிபி ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எம்சி ஃபைலாக டைப் ஆகிருக்கும். பிபி ஃபைலில் வந்து அதாவது வந்து பிபி ஃபைல் டைப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து எம்சி ஃபைல்ன்றது அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனோட ஃபார்மேட்டில் தான் இதனோட சாஃப்ட்வேர் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் வந்து இங்கே ஆல் கொடுங்க. ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நேம் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக வெர்ஷன் என்ன இருக்குன்னா 6.00. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்சி ஃபைலுக்கு நம்பர் மட்டும்தான் இருக்கணும், நேம் இருக்கக்கூடாது. இது எம்சி ஃபைல். நெக்ஸ்ட்டு பிபிஎம் ஃபைல். பிபிஎம் ஃபைலுக்கு வந்து நேம் நம்பர் அண்டு நேம் இருக்கும். நம்பர் அண்டு நேம். இது பிபிஎம் ஃபைல். சிஎன்டி ஃபைல் வந்து என்ஏஐன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். 6.0 என்ஐன்றது இது வந்து இமேஜ் ஃபைல். ஃபஸ்ட்டு நேம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்பர் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் நம்பர் நேம் ஸ்டாப். இது வந்து இமேஜ் ஃபைல். ஓப்பன் பண்ணிங்க. இங்கே வந்து விட்டோடனே ஃபைல் ஃப்ளாஷ் ஃபைலும் அப்புறம் சேவ் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிச்சிங்க. இதுக்கு மறுபடியும் நீங்கள் மறுபடியும் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் இது ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அந்த ஃப்ளாஷ் ஃபைலும் செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் மொபைல் வந்து செக் கொடுங்க, கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பஸ் செக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மொபைல் கனெக்ட் ஆக செய்யும். ஃபோன் பூட் ஓகேன்னு வந்து பாருங்கள். ரீசெட் எம்சியூ ரீசெட்னு பார்த்தீங்களா, இது வந்து சக்ஸஸ் கம்பல்சரி வந்தாகும். வந்ததுக்கப்புறம் தான் மொபைல் ஃபுல்லாக டோட்டலாக கனெக்ட் ஆகிடும் அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் ஃபோன். அதில் ஸ்கேன் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ஒரு நம்ம இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஃப்எஸ், அதாவது யூஎஃப்எஸ் பாக்ஸில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ரீட் பண்ணி போனால் இன்ஃபோ ரீட் ஆகாது. இதில் இன்ஃபோ ரீட் ஆகுது, ஆனால் மொபைல் வந்து ஆன் ஆகலை. இது எல்லா டெஸ்ட்டுமே ஓகேன்னு தான் சொல்லுது. இந்த எல்சிடி டெஸ்ட்டு ஏன் ஃபெயில்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்சிடி நான் வந்து ஒன்லி போர்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஃபுல் டிஸ்பிளேலாம் கனெக்ட் பண்ணி பண்ணாதனால எல்சிடி டெஸ்ட்டு ஃபெயில்டு வந்து இன்ஃபோ வந்து ஒரு சில மொபைல் ஆன் ஆகாது. அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் போர்டு கைட்டி க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டு ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கணும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ வருது, ஆனால் மொபைல் ஆன் ஆகலை. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான், போர்டு கைட்டி ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். இப்போது நம்ம கையில் பிடிச்சி டிஸ்கனெக்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. இல்லை கட்டி இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுற மாதிரி வந்துடும். கேபிள் எந்த காரணத்துக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகாத மாதிரி பிடிங்க.
அதில் ஃப்ளாஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடு ஃபோனோட இன்ஃபோ ரீட் பண்ணி காட்டிடும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், மொபைல் கம்பல்சரி ஆன் ஆகும். தேங்க்யூ.